அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு அற்புதமான பதிவு தான். எல்லா மனிதரும் என்ன சொன்னால் செல்ஃபோன் வச்சுருக்கோம். அந்த செல்ஃபோனில் இருக்கிற நம்பர்ஸ் நமக்கு ஃபேவரட்டாக இருக்கலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஃபேவரட்டாக இருக்காங்கிறது நமக்கு தெரியாது. அப்போ இந்த செல்ஃபோன் நம்பர் என்ன சொல்லலாம்னா எந்த நம்பர் முடிகிற மாதிரி வச்சுக்கிடணும், எந்த நம்பர் முடிகிற மாதிரி வச்சுக்கிடணும், எந்த நம்பர் உள்ளே இருக்கக்கூடாது என்ற ஒரு விதி இருக்கிறது. இன்றைக்கி எல்லாமே கார்டு என்ன சொல்லலாம்னா எல்லாமே நம்பர்ஸ் தான். டோர் நம்பர், வண்டிக்கு நம்பர், நம்மளுடைய ஆதார் கார்டு நம்பர், நம்மளுடைய பேன் கார்டு நம்பர், எல்லாமே நம்பர் தான். அது கரெக்டாக என்ன சொன்ன நம்மளுடைய ஜாதக ரீதியாக இருக்கிற பலாபலன் படி தான் 100% அமைஞ்சிருக்கும். சும்மா என்ன சொன்னாலும் நமக்கு தேவையில்லாதது ஒன்று வரவே வராது. தேவையில்லாத ஒன்று வராது. அப்போ என்ன சொல்கிறோன்னா நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிடணும். அப்போ ஒரு செல்ஃபோன் நம்பரில் 28 கூட்டுத்தொகை வரக்கூடாது. ஒரு செல்ஃபோன் நம்பரில் 28 கூட்டுத்தொகை வரக்கூடாது. 28 ஊடால வரக்கூடாது. 28 கூட்டுத்தொகையும் வரக்கூடாது. 28 என்ன சொல்லலாம்னா இதாக வரக்கூடாது, உள்ளே வரக்கூடாது. இது பெரிய யோகத்தை கொடுக்காது. உண்மைன்னா உண்மை. ரெண்டாவது, 98ன்னு ஆரம்பிக்கக்கூடிய நம்பர் இருக்கக்கூடாது. 98 கூட்டுத்தொகை வரக்கூடாது. 98 என்று சொல்லக்கூடிய நம்பர் வரக்கூடாது. 98 கூட்டுத்தொகையும் வரக்கூடாது. இது அவ்வளோ தூரத்துக்கு பெருத்த விசேஷமாக ஏற்றத்தை கொடுத்து இறக்கத்தை கொடுத்தோம். அதுக்கடுத்து 44 ஊடால வரக்கூடாது. 44 கூட்டுத்தொகை வரக்கூடாது. 44 கூட்டுத்தொகை 100% வரக்கூடாது. அப்போ 100% வந்துச்சுன்னா என்ன நடக்கும்? உங்களுக்கு பெரிய யோகத்தை கொடுக்காது. அதற்கடுத்து 46 வரக்கூடாது. உங்களுடைய செல்ஃபோன் நம்பருடைய கூட்டுத்தொகையோ அந்த செல்ஃபோனுக்குள்ள 10 நம்பர்களில் 46 வரக்கூடாது. வந்தால் பெரிய யோகத்தை கொடுக்காது. அதற்கடுத்து 47 வரக்கூடாது. 47 வரக்கூடாது. கூட 47 வரக்கூடாது. கூட்டுத்தொகை 47 வரக்கூடாது. அதற்கடுத்து 48 வரக்கூடாது. ஒரு கூட்டுத்தொகையும் வரக்கூடாது. ஊடால நம்பரில் 4, 8 சேர்ந்திருக்கக்கூடாது. அது பெரிய யோகத்தை செய்யவில்லை. இதெல்லாம் தெளிவாக எடுத்த பிறகு தான் பேசணும். நம்முடைய கிளையண்ட்டுகளுக்கு நம்ம பேசணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சு. அப்போ 48 இருக்கக்கூடாது. 49 இருக்கக்கூடாது. ஒரு செல்ஃபோனுடைய கூட்டுத்தொகையில் 49ம் வரக்கூடாது. அந்த செல்ஃபோன் நம்பருக்குள்ளே 49ம் வரக்கூடாது. அதற்கடுத்து செல்ஃபோன் நம்பரில் ஆரம்பத்தில் 70 ஆரம்பிக்கக்கூடாது. 70 கூட்டுத்தொகையும் வரக்கூடாது. 70 என்று சொல்லக்கூடிய ஆதிபத்தியங்கள் ஆகவே ஆகாது. அதற்கடுத்து 31 வரக்கூடாது. 31 வரக்கூடாது. இது எல்லாம் என்ன சொன்னா பெரிய போராட்டங்களை கொடுக்கக்கூடிய தன்மை உடையது. இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு என்ன சொல்லலாம்னா சரி, அடுத்த கேள்வி, ஐயா இந்த கூட்டுத்தொகை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க, இந்த கூட்டுத்தொகை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. அப்போ நாங்கள் என்ன சொன்னாங்கன்னா எப்படி கூட்டுத்தொகை என்ன சொல்லலாம்னா வருகின்ற மாதிரி வைத்து கொள்வது, அதற்கு வழி சொல்லுங்க அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பாக வரும். இது எசென்சியல். இது கண்டிப்பாக தொழில் தடை கண்டிப்பாக கொடுத்துரும், பிரச்சனையை கொடுத்துரும். நல்லா இருப்போம். பட் என்ன சொல்லலாம்னா நம்ம ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்க மாட்டோம். இந்த நம்பர்ஸ் நிறையா சொல்லலாம், அதுக்கு காலங்கள் இல்லை. அப்போ நீங்கள் எந்த நம்பர்கள் வைத்து கொள்ளலாம் அப்படின்னா உங்களுடைய யோகக்காரனுடைய நம்பரை தான் வச்சுக்கணும். உங்களுடைய யோகக்காரனுடைய நம்பரை வைத்து கொள்ள வேண்டும். அப்போ யோகக்காரனுடைய நம்பரை வைத்துக்கொள்ளுங்க. சூரியனுடைய யோகத்தில் போய் பிறந்தவர்கள்
சூரியனுடைய யோகத்தில் போய் பிறந்தவர்கள் 28-46 தவிர்த்து 28-46 தவிர்த்து 37-64 அந்த மாதிரி. இதில் வந்து என்ன சூரியனுடைய யோகத்தில் போய் பிறந்தவர்கள் அவர்களுடைய செல்ஃபோனுடைய கூட்டுத்தொகை நம்பர் வந்து என்ன சொல்லலாம்னா 37 வரக்கூடாது, சாரி 28 வரக்கூடாது, 46 வரக்கூடாது. இந்த மாதிரி பார்த்து வச்சுக்கணும். அதுக்கடுத்து சந்திரனுடைய யோகத்தில் போய் பிறந்தவர்கள் வந்து என்ன சொன்னான்னா வந்து கண்டிப்பாக சந்திரன் உங்களுடைய யோகக்காரனாக வந்தால் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து நீங்கள் உங்களுடைய செல்ஃபோன் நம்பர் எப்படி இருக்குன்னா, அதாவது வந்து என்ன சொல்லலாம்னா வந்து 11, 18, 20 கூட்டுத்தொகை 20 அப்படின்னு சொல்லி வரும்போது 20 கூட்டுத்தொகை கண்டிப்பாக யோகத்தை கொடுத்துரும். அதற்கடுத்து வந்து என்ன சொல்லலாம்னா சந்திரனுடைய நம்பர்கள் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்லணும்னா இந்த 20 கூட்டுத்தொகை வந்து சந்திரனுடைய நம்பரு. அதற்கடுத்து என்ன சொன்னான்னா வந்து உங்களுக்கு இந்த 2 சைடில் கூட்டும்போது நம்பர் 2 வரணும். அந்த மாதிரி வச்சுக்கிடுங்க. அதுக்கடுத்து என்ன சொன்னான்னா வந்து செவ்வாய் யோகக்காரனாக வந்தால் என்ன சொல்லலாம்னா வந்து உங்களுக்கு 32 கூட்டுத்தொகை, அதாவது வந்து சைடில் கூட்டினா 5 வரணும், அந்த மாதிரி வச்சுக்கிடுங்க. சைடில் கூட்டினா 5 வரணும், அந்த மாதிரி வச்சுக்கிடுங்க. கண்டிப்பாக யோகமாக இருக்கும். அதற்கடுத்து என்ன சொன்னால் புதன் வந்து என்ன சொன்னா உங்களுடைய யோகக்காரனாக வந்தால் நீங்கள் வந்து உங்களுடைய நம்பர் வந்து என்ன சொன்னா 2ஆம் நம்பர் கூட்டுத்தொகை வருகின்ற மாதிரி வச்சுக்கிடுங்க. 2ஆம் நம்பர் கூட்டுத்தொகை வருகின்ற மாதிரி வச்சுக்கிடுங்க. அதற்கடுத்து என்ன சொல்லலாம்னா வந்து குரு உங்களுடைய யோகக்காரனாக வந்தால் நீங்கள் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து 1ஆம் நம்பர் கூட்டுத்தொகை வருகின்ற மாதிரி வச்சுக்கிடுங்க. அந்த 1ஆம் நம்பரில் வந்து 28-46 ஆகாது. ஓகேவா? அப்போ வந்து சுக்கிரன் உங்களுடைய யோகக்காரனாக வந்தால் என்ன சொல்லலாம்னா வந்து புதனுடைய நம்பர் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து நீங்கள் தாராளமாக வைத்துக்கொள்ளலாம். புதனுடைய நம்பர் நீங்கள் தாராளமாக வைத்துக்கொள்ளலாம் கூட்டுத்தொகை. அதற்கடுத்து சனி உங்களுடைய வந்து என்ன சொல்லலாம்னா வந்து யோகக்காரனாக வந்தால் புதனுடைய நம்பர்லேயே நீங்கள் வச்சுக்கலாம். புதனுடைய நம்பர் இப்போ 4, 8 அப்படின்னு சொல்லுங்க. 4, 8, 32. அப்போ என்ன சொல்லலாம்னா 32, 41, 50 அந்த மாதிரி கூட்டுத்தொகை. சனி வந்து உங்களுக்கு யோகக்காரனாக வந்தால் புதனுடைய நம்பர் கூட்டுத்தொகை வருகின்ற மாதிரி செல்ஃபோன் நம்பரை வச்சுக்கிடுங்க. ராகு உங்களுடைய யோகக்காரனாக வந்தால் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து சூரியனுடைய நம்பரில் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து உங்களுடைய கூட்டுத்தொகை வருகின்ற மாதிரி செல்ஃபோன் நம்பர் ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சுக்கிடுங்க. அது சாத்தியக்கூறுகளா என்பது எனக்கு தெரியல. ராகு யோகக்காரனாக வந்தால் சூரியனுடைய நம்பர் வைக்கலாம். ஆனால் அதில் 28, 46 கூட்டுத்தொகை வர மாதிரி வச்சுக்க. கேது யோகக்காரனாக வந்தால் புதனுடைய நம்பரில் உங்களுடைய செல்ஃபோன் நம்பர் கூட்டுத்தொகை வருகின்ற மாதிரி வச்சுக்கிடுங்க. இதெல்லாம் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து காலங்கடந்த ஞானம்தான். இந்த மாதிரி போய் இதெல்லாம் கரெக்டாகி நீட் பண்ணி கார்டு இந்த காலத்தில் கிடைக்குமா அப்படிங்கிறது வந்து ஒரு சந்தேகம். அந்த காலத்தில் நான் வந்து என்னுடைய மெயின் நம்பர் இருக்கிறது வந்து செல்ஃபோன் வாங்கின காலத்துலேயே நான் வாங்கினேன். அப்போ என்னுடைய செல்ஃபோன் நம்பர் வந்து கூட்டுத்தொகை 41, மெயின் நம்பருடையது 41. அப்போ வந்து என்ன சொல்லலாம்னா வந்து என்னுடைய யோகக்காரன் புதன் என்பதனால வந்து என்ன சொல்லலாம்னா வந்து நான் அப்போ வாங்கினேன். அது எனக்கு வந்து இன்று வரை நான் அதை மாற்றணுங்கிற அவசியம் கிடையாது, நல்லாவே இருக்குது. நீங்களும் என்ன சொல்லலாம்னா முயற்சித்து பாருங்கள். நம்மளுடைய
இந்த முயற்சித்து பார்ப்பது வந்து ஒன்றும் தவறுன்னு சொல்ல முடியாது. முடிஞ்ச வரைக்கும் இந்த செல்ஃபோனில் இருக்கிற தடை நம்பர்களை வந்து அது ரொம்ப உண்மையாக தடையை கொடுக்கிறது. அதிலெல்லாம் மாற்றலாம் கிடையாது. அதே சமயத்தில் இனிமேல் ஒரு நம்பர் வாங்கக்கூடிய தன்மைகள் இருந்தால் உங்களுடைய யோகக்காரனுக்கு சொல்லப்பட்டுள்ள நம்பர்களில் வாங்குங்க. முயற்சி செய்யுங்க. முடிஞ்ச வரைக்கும் இருக்கு. அதுக்காக ரொம்ப போராடாதீங்க. இது ஒரு வழிகாட்டுதல். இது ஒரு வழிகாட்டுதல். திருப்பதிக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்கிறோம். உடனே போக முடியாது. அப்போ அந்த காலத்திற்காக நம்ம வெயிட் பண்ணோம்னா கண்டிப்பாக நடக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம்.